அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு விழாவிற்கு வந்துள்ள மோட்டார் வாகன ஆய்வாளர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் மற்றும் மருத்துவ பெருமக்களுக்கும் இரவிலும் அயராது மக்களின் உயிரை தொடங்கிய இடத்திலிருந்து அவர்கள் சேரும் இடம் வரைக்கும் பாதுகாப்போடு அழைத்துச் செல்லும் இனிய ஓட்டுநர் மற்றும் நடத்துவர்களுக்கும் இந்த பணிமனையின் மேலாளர்களுக்கும் எனது மாலை வணக்கம். சாலை போக்குவரத்து மாதம் இதுக்கு முன்னே சாலை போக்குவரத்து வாரம்னு சொன்னாங்க. ஒரு 2 வீக்ஸ் தானே சாலை போக்குவரத்து வாரம்ட்டு. பட் ரோடு ஆக்சிடென்ட்ல நிறைய ஃபேட்டல் போயிட்டு இருக்கிறதுனால இது 1 மாதத்துக்கு நேஷனல் லெவலில் மாற்றிருக்காங்க. ஸோ இது சாலை பாதுகாப்பு மாதம். இப்போ நம்ம எங்கள் ஆம்பூர் கிராமிய காலனி, அதாவது எங்கள் ஸ்ட்ரெச் எடுத்தோம்னா நம்ம மாதனூர்லேருந்து மாரப்பட்டு வரைக்கும் நியர்லி ஒரு 35 கிலோமீட்டர்ஸ். அதில் போன வருஷம் மட்டும் ஏறக்கூடிய ஒரு 48 ஃபேட்டல் ஆக்சிடென்ட், ஃபேட்டல்லாம் இறந்து போகிறவங்க இருந்தது. அதில் லாஸ்ட்டு ஒரு 1 மந்தில் மட்டும், டிசம்பர் மாதம் மட்டும் 3 மேஜர் ஆக்சிடென்ட்டு, 2 ஆக்சிடென்ட்டில் 3 பேர் எடுத்து, 1 ஆக்சிடென்ட்டில் 2 பேர் எடுத்து. அப்போ 8 பேரோட உயிர் ஒரே மாதத்தில் வித்தின் வீக்கில் போயிருக்கு. அது வண்டியை ஓட்டிட்டு போனவங்க இறந்தவங்க ஓட்டிட்டு போயும் நடந்திருக்கலாம், இல்லை எதிரில் வர வாகனத்தில் அவரோட கவனக்குறைவாலையும் நடந்திருக்கலாம். ஆக மொத்தத்தில் விபத்துன்றது கவனக்குறைவு நடக்கிறது தான். யாரும் ஒரு உயிர் எடுக்கணும்னு சொல்லிட்டு போய் பண்ணுறது கிடையாது. கவனக்குறைவு இல்லை தூக்க கலக்கம், மனச்சோர்வு, இல்லை குடும்ப பிரச்சனை, எனிவன் பட் ஏதோ சின்ன கவனக்குறைவால் நடக்கிற ஒரு விஷயத்தால் ஒரு 8 பேரோட குடும்பம் அந்த 1 மாதத்தில் தவிச்சிருக்கும். இப்போ அந்த இறந்து போனவங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு வருமான விடியாக இருந்திருப்பாங்க, அந்த குடும்பத்தோட நச்சாரியாக இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த குடும்பத்தோட நிலைமை அவங்களுக்கு இதுக்கப்புறம் எதிர்காலத்தில் எப்படி வாழ்கிறாங்க பொறுத்து அது நடக்கும். ஸோ இப்போ என்னென்னா, நாம் வாகனம் ஓட்டும் போது நாம் ஒழுங்காக போவோம். ஆனால் எதிரில் போகிறவங்களோ இல்லை எதிரில் வர்றவங்களோ எப்படி வருவாங்கிற மனநிலை நமக்கு தெரியாது. ஸோ எனி டைம் நாம் கான்சியஸாக இருக்கணும். அந்த லாஸ்ட்டில் ஒரு வாசகம் போட்டிருக்காங்க, அந்த வாசகம் சொல்ல முடியுமா யாராவது? அந்த லாஸ்ட்டில் முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு சமம். முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு சமம். இதுக்கு அர்த்தம் என்ன சொல்ல முடியுமா யாராவது? எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்ற கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் எப்படி இருந்தான் என்பதுதான் அந்த வாழ்க்கையில் அர்த்தம் இருக்குதுன்ற. அதோட அர்த்தம் உண்மையான தான். நம்ம இங்கே மாற்றிக்குவோம். அதை முட்டாளின் ஒரு நாள் வாழ்க்கை அறிவும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்க்கையும் சமம். இப்போ எதிரில் ஒரு முட்டாளாக இருந்தது நம்ம வண்டியில் போயிருக்காங்கன்னா நாம் எவ்வளோ கான்சியஸாக போனாலும் அது நடந்த விபத்தால் நமக்கு ஏற்பட எழுப்பது மாற்ற முடியுமா? எல்லாமே போட்டிருப்போம் நிறையவே. நாம் ஒழுங்காக போயிருப்போம், எதிரில் அவன் பிடிச்சி வந்திருப்பானோ, இல்லை ராங் ரோட்டில் இருந்திருப்பான், இல்லை சைடில் பார்க்காம கிராஸ் பண்ணியிருப்பான். அவனோட அந்த ஒரு செகண்ட் முட்டாள்தனத்தால் ஒழுங்காக போகிற நம்மளோட அந்த பணியில் ஒரு ரிமார்க் வரும், சம்பளத்தில் பிடித்தம் வரும், ஒரு சார்ஜ் கொடுத்துருவாங்க. அது காலமுள்ள ஒரு ரிமார்க்கவே தன்னோட படிப்பதிவுகளில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ முட்டாள் அவன் பண்ணுறான்னா நாம் அந்த ஒரு செகண்ட் கொஞ்சம் கவனத்தை கொண்டு இப்போ சார் சொன்னாங்க கவனத்தை வச்சு. ஸோ அது மாதிரி கொஞ்சம் ப்ரிகாஷனாக நம்ம கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிக்கிறது, இல்லை பிரேக் அப்ளை பண்ணுறது, அதில் விட்டோம்னா அந்த முட்டாளாக போன போனால் நாம் நம்மளோட வாழ்க்கையையும் நம்மளோட பணியையும் நம்மளோட பதவியையும் காப்பாற்றிக்கலாம். ஸோ அதை மனசில் வச்சுக்க. அடுத்தது நீங்கள் டியூட்டி முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் இயர்லி மார்னிங் போய் நான் நிறைய பார்த்துருக்கேன். நாங்கள் வெஹிக்கிள் செக் பண்ணுறப்ப பார்த்தோம்னா 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க பைக்கில், பஸ்ஸை டிப்போ விட்டுட்டு. ஸோ அப்போல்லாம் போகும்போது சில பேர் மோஸ்ட்லி ஹெல்மெட் போகிறதில்ல. இப்போ எங்கள் நாங்களும் மோஸ்ட்லி நிறைய போலீஸ் போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் என்னென்னா, நீங்கள்
லாங் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு டிரைவ். ஸோ ஆல்ரெடி ஒரு மனச்சோர்வு அதிகமாகவே இருக்கும், தூக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஹெல்மெட் போட்டோம்னா மேபி ஏதாவது அசம்பாதம் இருந்தால் கூட ஃபேட்டாலிட்டி ஆகாது, சரிங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்க. அதே போல் சில இடத்துல பார்த்துருக்கேன், நீங்கள் வந்து பசங்க இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலி வந்து பிக்கப் பண்ணுவாங்க ஸ்கூட்டில் பைக்கில், அதையும் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஹெல்மெட் போட்டு வர சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வரது 7 மணி தான், தூக்கம் தான் கலந்து விடுவாங்க. ஸோ அதை நீங்களும் அவங்களுக்கு வலியுறுத்துங்க. அதே போல் எக்காரணத்தை மட்டும் வாகனத்தை வந்து ஓவர் டேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நம்ம எல்லாம் டைமிங் இருக்கும், ப்ரைவேட் பஸ் காரங்களுக்கு நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு. பட் நமக்கு அந்த இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்குங்களா? அந்த நமக்கு அந்த இஷ்யூ இருக்கா? இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஓவர் டேக்கிங்கும் தேவையில்லை. உங்களுக்கு எந்த இடத்துல எவ்வளோ ஸ்பீட் லிமிட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பீட் லிமிட்டில் பாதுகாப்போடு ஓட்டுங்க. அதுதான் வந்து நமக்கு நல்லது, நம்மளை நம்பி வர மற்ற குடும்பத்தாருக்கு நல்லது, எதிரில் போகிறவங்களுக்கும் நல்லது. சரி, இந்த போக்குவரத்து சாலை போக்குவரத்து பாதுகாப்பு இந்த மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் 0 ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு வாகனத்தை இயக்குமாறு கேட்டுட்டு நன்றி.